இன்னும் சிலர் இருக்காங்க, அதாவது ஃபேமிலி கூடவே இருப்பாங்க, ஆனால் அந்த ஃபேமிலி சரியில்லை, அந்த ஃபேமிலி கூட சரியாக வாழலை, ஃபேமிலி பிடிக்கலை, சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்குது, வெறுப்பாக இருக்குது, லைஃப்பை பெருசாக என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொருத்தக்கிட்ட வருவாங்க. முன்னாடி சொன்னது போலவே ஒரு பழக்கம், ஒரு நெருக்கம் ஏற்படும். இப்படிப்பட்டவங்களையும் சில பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இவங்க ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க. அப்போது இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க இவங்க ஃபேமிலிக்கும் தெரியாமல் அவங்க ஃபேமிலிக்கும் தெரியாமல் 2 பேரும் ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுவாங்க சிங்கிளாக. இந்த 2 பேரும் மெயின்டைன் பண்ணுற இந்த ஃபேமிலி கொஞ்ச காலத்துக்கு தான் வரும். ஒருத்தருக்கு சலிப்பு வரும் வரை, அல்லது ஒருவர் அடுத்து யோசிக்கும் வரை, அல்லது இந்த உறவு அடுத்தவங்களுக்கு தெரிகிற வரைக்கும் இவங்க தனியாக மெயின்டைன் பண்ணுற இந்த ஃபேமிலி சீக்கிரம் உடைந்து போகும். இந்த உறவு பிரிஞ்சிடும். அது தெரியாமலேயே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவும் நேசிக்கிறது, ரொம்பவும் டீப்பாக பழகிற மாதிரி இருப்பாங்க. இப்படி பழகிறவர்களுக்கு அந்த வாழ்க்கை ஒரு முறை உடைந்து போன பிறகு, பிரிஞ்சிட்ட பிறகு அது 2 பேருக்குமான ஒரு கஷ்டத்தை உண்டாக்கிடும்.